சுவாமியே சரணமையப்பா. பக்தர்களே, இதுதான் ஜொகூர் ஐயப்ப தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் அண்மையில் கும்பாபிஷேகம் கண்ட ஐயப்பனின் மணிமண்டபம். இங்கேதான் தங்கத்தை உருக்கி சுவாமி ஐயப்ப சிலையை உருவாக்கிய இடம் என்பதால் இதனையே சுவாமி பிறந்த இடமாக கருதி இங்கே அழகிய மணிமண்டபத்தை கட்டியிருக்கிறோம். இங்கே பழமை வாய்ந்த சுவாமி ஐயப்ப விக்கிரகத்தை யோக நிலையில் நிறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் மகர ஜோதி அன்று சிறப்பு பூஜைகளோடு காட்சி தருவார். பிறகு விபூதி பிரசாதம் அனைவருக்கும் வழங்கப்படும். சேவிப்போர்க்கு ஆனந்த மூர்த்தியே சரணம் ஐயப்பா. கருவாகி பம்பையில் பிறந்தவன், உருவாகி ஜோகோரில் அமர்ந்த கனக விக்கிரகன், மணிகண்டனின் பொன்னுமேனி வார்க்கப்பட்ட புண்ணிய தலத்தை அவனின் ஜென்மபூமியாய் ஆராதிக்க பிரம்மாண்டமான மணிமண்டபம் கட்டப்பட்டு அவனின் விக்கிரக வார்ப்பு அச்சில் விபூதி நிரப்பப்படுகிறது நமது ஏடிஜே ஜோகோர் ஐயப்ப தேவஸ்தானத்தில். ஆண்டுதோறும் அவ்விபூதியை பிணிகளை அகற்றும் சகல ரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தியான மணிகண்ட பெருமானின் பிரசாதமாக அடியார்களுக்கு அளிக்கப்படுகிறது. 3ஆம் வருடம் மலைக்கு யாத்திரை போகும் சுவாமிமார்கள் மற்றும் பிள்ளை வரம் வேண்டுவோர் ஐயப்பனுக்கு நேர்ந்து மணிகாணிக்கை செலுத்துவது வழக்கம். நம் ஜொகோர் மணிகண்டனின் அருளின்படி அவன் மணிமண்டபத்தில் 3000 மணிகளால் அலங்கரிக்க உத்தரவாகியுள்ளது. இந்த திட்டத்தில் பங்கு கொள்ளும் உபயதாரர்களின் பெயர் ராசிகளுக்கு உண்டான எண்ணிக்கைக்கு ஏற்றபடி ஜோகோர் தேவஸ்தானத்தில் மணிகளை வாங்கி மணிமண்டபத்தை அலங்கரிக்க வரவேற்கப்படுகின்றனர். மேற்படி அலங்கரிக்கும் மணிகள் அடுத்த வருடம் கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் தெய்வீக சக்தியால் மெருகேற்றப்பட்டு விபூதியுடன் மணிகளும் கட்டிய பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும். மேற்படி இந்த தெய்வீக மணிகளை காணிக்கையாக்குவதால் குழந்தை பிறப்பில் தடை, குழந்தைகளுக்கு படிப்பில் உண்டாகும் தடை, திருமணத் தடை, வியாபாரத்தில் தடை போன்ற எல்லா விதமான தடைகளும் வாழ்வில் நீங்கி ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்துடன் நல்ல சந்ததி உண்டாகி தொழிலில் சிறந்து சீரும் சிறப்புடனும் மணிகண்டன் அருள் பெறுவர். பக்தர்கள் இந்த நல்வாய்ப்பினை ஏற்று வாழ்வில் மேன்மையடைய ஏடிஜே அறக்கட்டளை அன்போடு அழைக்கின்றது.